It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சன் டிவி வரலாற்றில் மாத்திரமல்ல, தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் மாத்திரமல்ல, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் மாத்திரமல்ல, உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே 26 ஆண்டுகள் ஒரே நிகழ்ச்சி, ஒரே தொலைக்காட்சி, ஒரே நேரம், ஒரே ஆங்கர், ஒரே டைரக்டர், அந்த மாதிரியாக டெலிகாஸ்ட் ஆகிற ஒரே நிகழ்ச்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி தான். நாங்கள் 2000ஆவது ஆண்டு ஒரு என்ன எனர்ஜி லெவலோட, என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த கல்யாண மாலையை ஆரம்பித்தோமோ, அதே எக்ஸைட்மெண்ட்டோட, அதே எனர்ஜி லெவலோட எங்களை தொடர வைத்த ஆண்டவனுக்கு எங்களுடைய வணக்கங்களை பாதத்தில் பணிந்து சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் அறிமுகப்படுத்தின வரனோட குழந்தைகள்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது ஏன்னா இன்னைக்கு கூட 3-4 வரன்கள் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் முதல் கல்யாணம் நம்ம பண்ணினோம், அவங்க குழந்தைகளுக்கு நாம் இப்போ வரன் பார்க்குறோம். அந்த மாதிரி எத்தனையோ மாற்றங்கள் 3 டிகேட் முடிஞ்சு போயிடுது. ஆனால் கல்யாண மாலை நிகழ்ச்சியை எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் எங்களுக்கு அனுமதி அளித்து காலை 8 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து எங்களை உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு கொண்டு செல்லும் சன் டிவிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்யாண மாலை நிகழ்ச்சியை சன் டிவியில் ஒளிபரப்புவதற்காக உறுதுணையாக இருக்கும் விஷன் டைம் திருமதி திரு ராமமூர்த்தி அவர்களுக்கு இங்கிருந்தபடி சென்னைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தாண்டி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியை நாங்கள் எல்லா நாடுகள்லையும், அது சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், பாரிஸாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், அமெரிக்காவின் பல நகரங்களாக இருக்கட்டும், அதை மாதிரி எல்லா ஊர்களிலும் கல்யாண மாலை படப்பிடிப்பு அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாச்சு என்றால், உலகெங்கும் வாழும் தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை தங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக, நாங்கள் எங்கே போய் இறங்கினாலும், ஃப்ளைட்டில் இறங்கினாலும், ட்ரெயினில் இறங்கினாலும், ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 8லேருந்து 8:30 கல்யாண மாலை மாத்திரம்தான், அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் காஃபி அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் பாதம் பணிந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் அனைத்து ஸ்பான்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அடுத்ததாக கல்யாண மாலை திரு மோகன் அவர்கள், அவருடைய வார்த்தையும் அவருடைய புன்னகையும் தான் இந்த நிகழ்ச்சியின் பெரிய பலம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும், என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்களாக இருந்தாலும் அதை மிகச்சிறப்பாக சிறமேற்கொண்டு செய்யும் பேச்சாளர் பெருமக்கள், எத்தனையோ துறையில் சாதித்தவர்கள் கல்யாண மாலையில் பேச்சாளர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை அப்படிங்கிறது எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த அரங்கத்தில் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். கல்யாண மாலையின் பட்டிமன்றம் பேச்சரங்கம், இதற்கு உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது.
கல்யாண மாலை பட்டிமன்றங்களில் கொடுக்கப்படும் தலைப்புகளை பற்றி எல்லோருமே பேசுகின்றார்கள். ஆனால் நாங்கள் என்ன உணர்கின்றோம் என்றால், நாம் என்ன வேணால் தலைப்பு கொடுக்கலாம், நாம் என்ன வேணால் பெருசாக யோசிக்கலாம். ஆனால் நாம் யோசிப்பதை வார்த்தைகளாக வடிவம் கொடுப்பவர்கள் பேச்சாளர்கள். அந்த மாதிரி எந்த டாப்பிக்காக இருந்தாலும் தங்களுடைய ரசனையை மென்மேலும் வளர்த்து கொண்டு கல்யாண மாலையின் பேச்சரங்கத்திற்கு மிகப்பெரிய ஃபாலோயர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்? கல்யாண மாலை எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும்னு நினைப்போம். நாம் என்ன யோசித்தோம் அப்படின்னா, இக்னரன்ஸ் இஸ் எ பிளிஸ் அப்படிங்கிற அந்த பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அறியாமை என்பது ஒரு வரம், அறியாமை தானே பேரின்பம் அப்படின்னு நம்முடைய கவி பேரரசு கூட பாடியிருக்கார். அப்போ அது உண்மைதானா அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை உடனடியாக மனசு சொல்லிடுது. இல்லை அது இன்றைக்கி சாத்தியமே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய மனசு சொல்லிடுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்மளுடைய சோஷியல் மீடியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னாக்க, அடுத்தவனுக்கு, அதாவது காம்படிட்டர்ஸ்க்கு புத்தியே இல்லை, அவங்களுக்கு அறிவே கிடையாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ ஒன்றை நான் சொல்லுவேன், என்ன நீ சொல்லுவேன்னா, அப்போ சமூகம் மொத்தமாகவே முட்டாள்களா அப்படின்னு யோசித்து பார்த்தோம். அப்படி இல்லையே, நிஜமாகவே அறிவு சார்ந்த சமூகம் தானே இந்த சமூகம். அப்போ ஏன் ஒருத்தர் அப்படி முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அறியாமை அப்படிங்கிறத ஒரு ப்ரிவிலேஜாகவே நம்மலாம் எடுத்துகிட்ருக்கோம். மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பேச்சரங்கத்தின் தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி இன்று கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில் மணிமஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு திரு சிவகுமார் நடுவராக பங்கேற்க முனைவர் சிவ சதீஷ்குமார், லோகேஷ், பீசா சலீம், அக்ஷயா பாலசுப்ரமணியம், ராஜ்குமார், புதுகை பாரதி சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் மேக்கிங் ஃபார் affluent families. Complete confidentiality. Call exclusive desk 9840891400. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சித்தார்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சங்கர், அம்மா மாதங்கி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். பிராமின் ஐயர் கம்யூனிட்டிலேருந்து வந்து. சரி. எனக்கு 2 குழந்தைகள். சரி. பையன் தான் மூத்தவன். ஓகே. 2வது ஒரு பொண்ணு. பையனுக்கு தான் இப்போ வரன் தேடின்னு இருக்கோம். சரி. பையன் பிடெக் முடிச்சு MBAவும் பண்ணியிருக்கான். சரி. இப்போ அட் ப்ரெசென்ட் பெங்களூரில் ஒரு ஜெர்மன் MNCயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வெரி குட். ஹீஸ் அ கனடியன் PR ஹோல்டர் ஆல்சோ. ஓகே. பெங்களூர் பேஸ்டு கேர்ள்ஸாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். சரி. அல்லது பெங்களூருக்கு ரிலோகேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் பெட்டர். ஓகே. எனி பிராமின் கேர்ள்ஸ், ஐயங்கார், மாத்வா பிராமின். ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி சரி, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். என் பையன் சித்தார்த் ரொம்ப பயஸ், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், சரி, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பான். வெரி லவபிள் பாய். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். எக்ஸலன்ட். இந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பொண்ணா. நாங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணு மட்டும் எங்கள் பொண்ணு மாதிரிங்களாம் இல்லை, அவங்க ஃபேமிலி எல்லாருமே எங்கள் ஃபேமிலியாக நினச்சி இது பண்ண தான் எதிர்பார்க்குறோம் சார். வெரி குட். சித்தார்த் வில் கெட் தி பெஸ்ட் வரன். தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் மருமகள் மாத்திரம் என் சொந்தம் இல்லை, வரக்கூடிய சம்பந்தி என் சொந்தம் தான் அப்படின்னு ரேர் வேர்ட்ஸ். இதெல்லாம் நார்மலாக எல்லார் வாயிலேருந்தும் வராது. கல்யாண மாலையோட சின்சியரான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எஸ் சித்தார்த், வயது 31, BECE MBA ஆபரேஷன்ஸ் முடித்தவர், AI சீனியர் அனலிஸ்டாக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். சித்தார்த் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 903523. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. கல்யாண மாலை.comல இவங்களது பதிவு எண் 1157836. BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிவிட்டு திருநெல்வேலியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி எல்லாம் அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற, குறிப்பாக திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
ஆனந்த அனுபவம் அரோமானே. சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் அருண் சக்கரவர்த்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா பிரேமலதா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் லத்தீஃபா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பசங்க. அருண் சக்கரவர்த்திக்காக தான் இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். சரி. நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் சர்வீஸ். சரி. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. அவங்க அப்பாவும் பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். சரி. பெரிய பையன் பிஎஸ்சி பிஎட் எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூரில் ஐசிஐசி பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. சரி. ஒர்க் பண்ணுற பொண்ணாக வேணும், ஃபேராக இருக்கணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வெரி குட். நாடார் கம்யூனிட்டி, பட் ஈக்குவல் டு நாடார் எதுனாலும் ஓகே தான். நல்லது, சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, பொண்ணு கிடையாது. சரி. அவங்க வர்ற பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நல்ல பையனாக இருக்கிறதுனால அருண் சக்கரவர்த்திக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு சிறந்த மருமகள் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். அருண் சக்கரவர்த்தி, வயது 29, பிஎஸ்சி பிஎட் எம்பிஏ முடித்தவர், ஐசிஐசிஐ வங்கியில் மேனேஜராக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். அருண் சக்கரவர்த்தி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவே 11399605. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சரண்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1122388. பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சரண்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி இன்று கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில் மணி மஹால் வெட்டிங் ஹாலில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு திரு சிவகுமார் நடுவராக பங்கேற்க முனைவர் சிவ சதீஷ்குமார், லோகேஷ், ஃபீசா சலீம், அக்ஷயா பாலசுப்ரமணியம், ராஜ்குமார், புதுகை பாரதி சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 25. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBBS முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 24 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பேச்சரங்கம் தொடர்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணு ரொம்ப சாது, வெளி உலகமே தெரியாது, அவங்க வந்து ரொம்ப வீடு உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க, விளையாட போவாங்க, இவ்வளோதான், ரொம்ப சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான ஒரு அறியாமையிலேயே அவங்கள குழந்தைகளை வளர்க்குறது. அதை தாண்டி பெண்கள், அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களை தாண்டி பெண்களை வளர்க்கும் பொழுது கல்யாணத்துக்கு வரும்பொழுது புகுந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணை நான் பொத்தி வளர்த்துருக்கேன், அவளுக்கு உலகமே தெரியாது, அவளுக்கு வீடு உண்டு காலேஜ் உண்டுன்னு இருந்தாவோ, எங்களை தெரியும், இவ்வளோதான் தெரியும் என் பொண்ணுக்கு, அதனால் நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு? அப்பா அம்மாவிற்கு பெருமை. புகுந்த வீட்டுக்கு ரொம்ப வசதி, ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாமல் வந்தால் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப வசதி, கேட்கவே வேண்டாம், தான் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம். ஆனால் அந்த பெண் சுய கௌரவத்தோடு மரியாதையோடு வாழ்ந்தாளா என்று கேட்டால் 30 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவள் திரும்பி பார்த்தா அவளோட வாழ்க்கை வெறுமையாகவே இருந்திருக்கும்.
அப்படிப்பட்ட அந்த பெண்களை ஒன்றுமே தெரியாமல் வளர்த்தது அது கரெக்டான விஷயந்தானாங்கிறத உணர்ந்த பிறகுதான் நாம் இன்றைக்கெல்லாம் இந்த மேடையில் இருக்கும் நம்முடைய விசாலாட்சி போன்றவர்கள் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க பெண்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் சுய கௌரவத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கோம். அதனால் இன்றைக்கி எந்த துறையில் சேர்ந்தாலும் அதாவது எனக்கு இது தெரியாது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. அதுக்கு தான் ஏஐ இருக்குது, நான் எதாக இருந்தாலும் நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏஐக்கு தான் நமக்கு இன்னும் பெரிய புத்திசாலித்தனம் வேணும். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதை தான் ஏஐ பண்ணும். நாம் புத்திசாலித்தனமாக ப்ராம்ப்ட் பண்ணாதான் அதுவும் நமக்கு புத்திசாலித்தனமாக விஷயங்களை செய்து கொடுக்கும். இல்லைன்னா நம்மளை அதில் பாதாளத்தில் பிடிச்சி அது தள்ளிடும். அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு புத்திசாலித்தனம் தேவையாக இருக்கின்றது. அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாதுலகு அப்படிங்கிறது தான் வள்ளுவரோட வாக்கு. என்ன சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, அறிவில்லை அப்படிங்கிறது தாண்டா வறுமை, அதை தாண்டின ஒரு வறுமையே கிடையாது. அதை தாண்டின வறுமை எல்லாத்தையும் நீ என்றைக்கு வேணாலும் மாற்றிடலாம், நீ நினச்சா மாறிடும் அது. ஆனால் அறிவில்லை அப்படின்னா அந்த வறுமை விட பெரிய வறுமை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வள்ளுவரோட வாக்கு. அறியாமைனா என்ன, அறிவின்மைனா என்ன? அறியாமை அப்படிங்கிறது அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஏன் அது மண்ணு மாதிரி வளர்ந்தா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அறியாமை. அறிவின்மை அப்படிங்கிறது நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் நமக்கு சரியான நேரத்தில் அது பயன்படாது. இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதை நமக்கு சரியான நேரத்தில் அது பயன்படாது, அதை தான் அறிவின்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவன் அந்த புத்தியை கட்டி பீரோவில் வச்சுட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த புத்தியை கடன் கொடுத்துட்டான் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ தகுந்த நேரத்தில் புத்தி நமக்கு பயன்படணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மள்ட்ட இருக்கிற புத்தி போகலை, அப்போ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னா தொடர்ந்து கற்றுக்கொள்வது மாத்திரம்தான் அதற்கான வழி. இல்லை கற்றுக்கொள்வதை தாண்டி அடுத்தது கற்றலின் கேட்டலே நன்றி என்பதை போல கேட்டு அறிஞ்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி பெரியவர்கள்ட்ட கேட்டு அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 100 புத்தகங்கள் படித்தால் நமக்கு என்ன அறிவு வருமோ அந்த அறிவு 10 நிமிடம் இந்த இம்மாதிரியான பெரியவர்கள் பேசினால் நமக்கு வந்து சேரும். அறிவை சேர்ப்பதனால், அறிவாளியாக நாம் இருக்கிறதுனால என்ன பயன்? முதல்ல நாம் நம்முடைய குடும்பத்தை மிகச்சிறப்பாக வழி நடத்தலாம். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது தான் இனிமேல் செல்லாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தையை வளர்க்கணுன்னா ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தால் அவருக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்குமோ அந்த அளவு புத்திசாலித்தனம் இருந்தால்தான் இன்றைக்கி ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். அந்த குழந்தைகள் இன்றைக்கி அத்தனை பெரிய புத்திசாலிகளாக, அதே நேரத்தில் எந்த நிமிஷத்திலும் வழித்தடம் மாறிவிடுவார்களோ என்ற பயத்தோடு பெற்றோர்கள் வளர்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெரிய புத்திசாலியாக அவர்கள் இருந்தால் குடும்பத்தை நல்லா வழி நடத்திட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்லையா குடும்பத்துக்குள்ளே. இந்த சென்ஸ் நமக்கு ஏதோ வெளியில் தகராறு, நெய்பரோடு தகராறு வந்துடுறது, ஆக்சிடென்ட் ஆகிடுறது, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னா கொஞ்சமான புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நாம் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். சரி, வீடாச்சு, அடுத்தது நிறுவனம். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, என் டொமைனில் எனக்கு நாலேஜ் இருக்குது, போராது தம்பி, அதெல்லாம் போகவே போகாது. நாம் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக வேலை பண்ணலைன்னா அடுத்தவங்க நம்மளை ஏறி மிதிச்சுட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வேலை பார்த்தா கூட கண்டிப்பாக நம்முடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதையெல்லாம் தாண்டி நானே ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன், இவங்கெல்லாம் நடத்துகிற மாதிரி அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எத்தனை புத்திசாலித்தனம் வேணுமோ அத்தனை இருந்தால் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியும். கம்ப்ளைன்சஸ், லீகல், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஆனால் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா நம்மை கொண்டு அது எங்கேயோ பாதாளத்தில் பிடித்து தள்ளிவிடும். ஒரு 10 வருஷம் எழுந்திருக்க முடியாது. இது எல்லாமாக சேர்ந்து கொண்டு தான் நாம் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அறிவில்லாமல் இருந்தால் இந்த காலத்துக்கு, இந்த காலச்சூழலுக்கு நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்பதனால்தான் ignorance is a bliss has no relevance today. இதுதான் நம்முடைய இன்னைக்கு டாபிக்கோட நோக்கம். இந்த விஷயத்தை பேசுவதற்காக 4 பேரறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வரவேற்கின்றேன். முதலில் நான் பேச அழைப்பது திரு பூமிநாதன். அவரை நீங்கள் கண்டிப்பாக தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்லையும் வருவார். டைரக்டர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. ஆட்சிக்கு யார் வரணுங்கிறத நாம் முடிவெடுக்கலாம், ஆனால் ஆட்சியாளர்களை வழிநடத்துவது ஆட்சியர்கள். அவங்க கலெக்டரோ அவங்க தான் வழி நடத்துகிறாங்க. அவர்களை உருவாக்குவது தான் IAS இவர்களினுடைய அகாடமியினுடைய பணி.
பொதுவாக நம்ம படிக்கும்பொழுது வீட்டில் ரொம்ப படிச்சுட்டே இருக்கான் ஒரு பையன் அப்படின்னா, என்னடா ஐஏஎஸ்க்கா படிக்கிற, ஏதோ அழட்டிக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் ஐஏஎஸ் அப்படிங்கிற படிப்பு அவ்வளவு பெரிய படிப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாம் அதுக்கான கௌரவத்தை கொடுக்கின்றோம். அந்த மாதிரியான அந்த அகாடமி நடத்தி தமிழகத்தை, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை, ஐஏஎஸ் அதிகாரிகளை அவர்களை உருவாக்குவது தான் இந்த நிறுவனத்தின் பெரும் பணி. பூமிநாதன் என்றாலே பூமியை ஆள்பவர் என்று பொருள். பூமியை ஆள்பவர்களை உருவாக்கக்கூடிய திரு பூமிநாதன் அவர்களை முதல் பேச்சாளராக மேடைக்கு அழைக்கின்றேன். அறியாமை பலம் அல்ல என்ற தலைப்பில் கல்வி நம்முடைய அறியாமையை போக்கி அறிவு அச்சம் காக்கும் கருவியாக எப்படி உருமாறுகிறது என்பதை பற்றி பேசுவார். நன்றி. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பேச்சரங்கம் அறியாமை பலமல்ல. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி டைரக்டர் திரு பூமிநாதன் தொடர்கிறார் அடுத்த வாரம். இதே கல்யாண மாலை நிகழ்ச்சியில் என்னுடைய மாணவி இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஏஎஸ் அதிகாரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள பார்க்குறப்ப அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் தொலைநோக்கு பார்வை எனக்கு அதிக லெவலில் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கல்யாண மாலையின் 27ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டம் அரங்கில் காலை 10 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பு. தொடர்ந்து மாலை 3 மணிக்கு புலவர் ராமலிங்கம் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம். மாலை 5 மணிக்கு திருமதி சுதா ரகுநாதன், திரு ஹரி தியாகராஜன், முனைவர் பர்வீன் சுல்தானா, திருமதி ரேகா சுதர்சன், திரு சுஜித் குமார் சாதனையாளர்கள் பங்கேற்கும் உலக புகழ் கல்யாண மாலை பேச்சரங்கம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com